ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்முடைய அரசு வயசு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அதர் பேங்க்குக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அதர் பேங்க்ஸ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, அப்புறமா யூபிஐ ஆப்ஸு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதிலிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்ட்டு தெரியாதவங்க நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து அதர் பேங்க்ஸுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் எல்லா பேருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேருமே ஆல்மோஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் வெளியூரில் எங்கேயா இருக்கிறாங்க, அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கணும்னா டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டிய தேவையில்லை, ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயம் போதுமானது. எந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு. அப்புறம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஐபிபிபி ஆப்பில் அதை எனேபிள் பண்ணியிருந்தால் போதுமானது. நம்ம இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து, அதாவது ஐபிபி ஆப்பில் இருந்து நான் இப்போ என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டு, பேடிஎம் பேங்க்குக்கு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம என் பேடிஎம் பேங்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேங்கை பேடிஎம் பேங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். யுவர் சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் 1253 ரூபா இருக்குது. நான் இப்போ ஒரு 7 ரூபா போட்டு உங்களுக்கு 1260 ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஐபிபி மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். இதில் சென்ட் மணி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு என்ன அப்டேட்டட் இல்லைன்னா ரைட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாட்டம்லேருந்து 3வது சென்ட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. மேலே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நான் ஆல்ரெடி என்னோடய ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போது உங்களுக்கு புதுசாக ஒரு பேங்க்லேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். சென்ட் டு நியூ பெனிஃபிட்ரி அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு. எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பராக ஐஎஃப்எஸ்சி கோடாக இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் சென்ட் பண்ணிடலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது உங்கள் மொபைல் நம்பரு ப்ளஸ் எம்எம்ஐடின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த எம்எம்ஐடி நீங்கள் எதில் வாங்கினோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி அதன் மூலமாக தான் வாங்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பெனிஃபிட்ரி நேமு, மொபைல் நம்பரு, எம்எம்ஐடி அடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்த ஓடிபி வரும், வெரிஃபிகேஷன் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐபிபி பேங்க் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் ஒரு ஐபிபி பேங்க்லேருந்து இன்னொரு ஐபிபி பேங்க், அதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ரி நேம்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிடுங்க. அடுத்து கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் நம்பரும் டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். வந்துச்சுன்னா அமௌண்ட் எல்லாம் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சென்ட் ஆயிரும். நம்ம இப்போ இன்றைக்கி அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோடு யூஸ் பண்ணிடுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பெனிஃபிட்ரி நேம் டைப் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். எகெயின் கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் நம்பர் இன்னொரு வாட்டி டைப் பண்ணிங்க. எகெயின் ஐஎஃப்எஸ்சி கோடு டைப் பண்ணிங்க.
ஓகே, நான் இப்போ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அமௌண்ட்டு ₹7, ரிமார்க்கு டெஸ்ட்டுன்ட்டு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கிங்க. நான் டெஸ்டிங்னு டைப் பண்ணிக்கிறேன், கண்டினியூ கொடுக்குறேன். இதில் IMBS செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் பேமெண்ட் உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெஃப்ட்டுன்னா கொஞ்சம் டிலே ஆகும். நெஃப்ட் பண்ணணுமா இம்மிடியட் பேமெண்ட்டு அப்படின்ட்டு கேட்குது. IMBS பண்ணிக்கிறேன். நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். OTP ஒன்று வரும். OTP டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இந்த அக்கௌண்ட்டை சேவ் பண்ணணுன்னா எஸ் கொடுங்க, சேவ் பண்ண வேண்டாம்னா நோ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது. கோ டு ஹோம் போய்க்கிங்க. ஓகே, இப்போ பேடிஎம் அக்கௌண்ட்டு போய் பார்க்கலாம். பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 1260 வந்துடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கு முக்கியமாக தேவையானது அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸு தான். அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோடும் இருந்தாலே போதும், எந்த ஒரு பேங்க்குக்கும் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதே போல் தான் சேம் எல்லா பேங்க்குக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் நம்ம சேனலில் உங்களுக்கு இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்கள் காத்துட்ருக்கு. அதுக்கெல்லாம் தேவை உங்கள் சப்போர்ட்டு தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.